வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி வந்துட்டு 5 மில்லியன் ஃபாலோவர்ஸோட 60 வயசுலேயும் வந்து ஹையஸ்ட் பெய்டு ஆக்ட்ரஸாக திகழ்ந்துக்கிட்டு இருக்கேன். மலினா படத்து மூலமாக வந்து பயங்கர ஹிட் ஆகி மேற்கொண்டு வந்து நாங்கள் முதல்ல ஆஸ்டிக்ஸ் அண்ட் ஆப்ளிக்ஸில் வந்து கிளியோபட்ராவை அவங்கள பார்க்க பிடிச்சி போன ஹீரோயின் தான் மோனிகா பெல்லுசி. ஸோ அவங்க நடித்த சிறந்த 5 படங்களை தான் வந்து இந்த லிஸ்ட்டில் பார்க்க போகிறோம். டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட லிஸ்ட்டில் 5வது இடத்தை பிடிச்சிருக்கிறது மெமரி. 2022 வந்து இந்த படத்தை வந்துட்டு ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ஃபிலிமாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, அலெக்ஸ் அப்படின்னு ஒரு எக்ஸ்பர்ட் அசாசின் இருக்கார். இவர் வந்துட்டு ஒரு முக்கியமான கொலையை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்கனைசேஷன் கிட்ட வந்து ரெஃப்யூஸ் பண்ணிடுறாரு. இட் மீன்ஸ் வந்து இவருக்கு வந்து ஜாப் அசைன் பண்ணுற ஆர்கனைசேஷன் இது. அந்த கிரிமினல் ஆர்கனைசேஷன் வந்து இந்த கொலையை நீ செய்ய மாட்டல அப்படின்னு சொல்லி இவரை வந்துட்டு இப்போ டார்கெட்டாக மாற்றிடுறாங்க. விச் மீன்ஸ் வந்து இவரை கொல்றவங்களுக்கு வந்துட்டு ஒரு பெரிய பவுண்டி தரேன் அப்படின்னு அறிவிக்கிறாங்க அவங்களுடைய கிரைம் ஆர்கனைசேஷனில். ஸோ இவருக்கு வந்து அந்த ஆர்கனைசேஷன்லேருந்து இப்போ பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்குது. ஆல்ரெடி இவர் பண்ண கொலைகளுக்காக FBI ஏஜென்ட்ஸும் மெக்சிகன் இன்டெலிஜென்ஸும் வந்துட்டு இவரை இன்வெஸ்டிகேட் பண்ணி கிட்ட நெருங்கி வந்துட்டாங்க. ஸோ இந்த மொமெண்ட்டில் அலெக்ஸ்க்கு வந்துட்டு இவங்க 2 பேரையும் டிம்கி கொடுத்துட்டு தப்பிக்கிற அளவுக்கு திறமை இருந்தால் கூட இவருக்கு வந்து மெமரி லாஸ் பிரச்சனை இருக்கிறதுனால சட்டுன்னு வந்து என்ன பண்ணுறோம், யாருக்காக நம்ம வேலை பார்க்குறோம், இப்போ எங்கே இருக்கோம் அப்படிங்கிறத மறந்துடுவார். ஸோ இவர் வந்து இப்போ தன்னை பற்றிய டீட்டெயில்ஸை வந்து மறக்காமல் அப்பக்கப்போ ரிமெம்பர் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாரு, மேற்கொண்டு வந்து இப்போதைக்கு இவர் யாரை கண்மூடித்தனமாக நம்பலாம். மீன்ஸ் வந்து இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் ஒரு விட்டு போகாத ஒரு ஆள் இவர் கூட இருந்து ஹெல்ப் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு இடுக்குப்புடுக்கான சுச்சுவேஷனில் சிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ வந்து எப்படி தப்பிச்சு வராரு அப்படிங்கிறது தான் படத்தோட மிச்ச கதை. இந்த படத்துக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 6.1. அடுத்தது நம்மளோட லிஸ்ட்டில் 4th பிளேஸை பிடிச்சது ஸ்பெக்டர். 2015 வந்து இந்த படத்தை வந்துட்டு ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ஃபிலிமாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு என்கிரிப்டட் மெசேஜை வந்துட்டு ஒரு சினிஸ்டர் ஆர்கனைசேஷன் வந்து அனுப்பி வைக்கிறாங்க. மீன்ஸ் வந்து இனம் புரியாத ஒரு ஆர்கனைசேஷன்கிட்டேருந்து வந்து இவங்களுக்கு அந்த மெசேஜ் வருது. ஸோ இந்த மர்மமான என்கிரிப்டட் மெசேஜை வந்துட்டு டீகோட் பண்ணுறதுக்காக ஜேம்ஸ் பாண்டு மேடலின் அப்படிங்கிறவங்களோட உதவியோட களமிறங்குறாருங்க. இந்த விஷயத்தில் ஒரு இன்வெஸ்டிகேஷனில் துருவி உள்ளே போக தான் இவருடைய லைஃப்பில் இருந்த ஒரு கேவலமான பாஸ்டெல்லாம் வெளியே வர ஆரம்பிக்குது. ஸோ இதுக்கப்புறம் இந்த கதை வந்துட்டு எதை நோக்கி நகருது அப்படிங்கிறது தான் படத்தோட மிச்ச கதை. இந்த இடத்துல வந்துட்டு நம்ம மோனிகா பெல்லுசி வந்து ஒரு மெயினான ரோல் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரு சைடு ரோலாக தான் படத்தில் ஒரு மிட் டைமில் என்ட்ரி ஆவாங்க. பட் அங்கேருந்து படம் வந்துட்டு சும்மா பிச்சுக்கிட்டு போவோங்க. ஸோ இந்த படத்துக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7.1. அடுத்தது நம்மளோட லிஸ்ட்டில் 3rd பிளேஸை பிடிச்சிருக்கிறது இர்ரிவர்சிபிள். 2002 வந்து இந்த படத்தை வந்துட்டு ஒரு த்ரில்லர் கிரைம் ஃபிலிமாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மோசமான ராத்திரி வந்து அலெக்ஸுங்கிற ஒரு பொண்ணு கண்ணாபின்னான்னு ரேப் பண்ணப்படுறாங்க. இந்த ரேப் பண்ணவன் யார் அப்படிங்கிறது ஒரு மர்மமாகவே இருக்குது. இந்த சமயத்தில் இவருடைய ப்ரெசன்ட் பாய் ஃப்ரெண்டும் இதுக்கு முன்னாடி இருந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டும் வந்து 2 கிரிமினல்ஸை வந்து ஹையர் பண்ணுறாங்க. இவங்க 2 பேரை வந்து அனுப்பி யார் அந்த ரேபிஸ்ட்டுன்னு கண்டுபிடிங்க. எதுக்காகனா அவனை கண்டுபிடிச்சி அவங்ககிட்ட ரிவெஞ்ச் எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இங்கே ஆரம்பிக்கிற இந்த படம் வந்துட்டு தலையை சுற்றி மூக்கு தொடுற மாதிரி பயங்கரமான ஒரு ட்விஸ்ட்டோடு முடிஞ்சிருக்குங்க. இதுக்கு மேலே கிளியராக என்னால் சொல்ல தெரில. ஸோ இந்த படத்தை வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பார்க்குறதுக்கு ஒரு ஒர்த்தான படம். இந்த படத்துக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7.5. அடுத்தது நம்மளோட லிஸ்ட்டில் 2nd பிளேஸை பிடிச்சிருக்கு த அப்பார்ட்மெண்ட். 1996 வந்து இந்த படத்தை வந்துட்டு ஒரு ரொமான்ஸ் மிஸ்ட்ரி ஃபிலிமாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸ்னு ஒரு ஆர்வமுள்ள ரைட்டர் இருக்கார். இவர் வந்து NYCயில் வந்துட்டு வேலை கிடச்சதுக்கப்புறம் தன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டான லீசாவை வந்துட்டு பிரேக்கப் பண்ணிடுறாருங்க. ஸோ இந்த பிரேக்கப்புக்கு அப்புறம் வந்துட்டு இவர் வேலை பார்க்க போயிடுறாரு. திரும்ப பாரிஸ்க்கு ரிட்டர்ன் ஆகிறப்போ இவருக்கு வந்து வேறு ஒரு பொண்ணு கூட நிச்சயதார்த்தம் ஆகிடுது. இந்த மொமெண்ட்டில் வந்துட்டு இவர் வந்து திரும்ப லீசாவை வந்துட்டு சந்திக்கிறாரு. பட் வந்து லீசாவை சந்திக்கிறாரு மீன்ஸ் லீசாவை வந்துட்டு பார்க்குறாரு. பட் நேரில் போய் பேசலை. அவள் என்ன பண்ணுறா அப்படின்றதுக்காக அவளை பின்தொடர்ந்து போகிறாரு. ஸோ இவர் பின்தொடர்ந்து போய் என்ன விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு. இதை தொடர்ந்து லீசா வாழ்க்கையில் வந்து வேறு ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துச்சா அண்ட் வந்து அதை இவர் எப்படி ஏற்றுக்கிறாரு அப்படிங்கிறத ஒரு சுவாரஸ்யமான விதத்தில் கொண்டு போயிட்டு மிஸ்ட்ரியாக காமிச்சது மட்டும் இல்லாமல் ஒரு சில க்ரைம் சீன்ஸையும் கலந்து திரும்ப ரொமான்ஸ் வந்து ஃப்ளரிஷ் ஆகிற மாதிரிலாம் நிறையா காட்டியிருப்பாங்க இந்த படத்தில். ஸோ இந்த படத்துக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் வந்து 7.7. அடுத்தது நம்மளோட லிஸ்ட்டில் 1st பிளேஸ் பிடிச்சிருக்கிறது மலினா. 2000 வந்து இந்த படத்தை வந்துட்டு ஒரு ரொமான்ஸ் த்ரில்லர் ஃபிலிமாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெனாட்டோ அப்படின்ற ஒரு பையன் இருக்கான். இவன் வந்து ஒரு 12 வயசு சின்ன பையன். இவன் வந்துட்டு மலினா அப்படின்னு அந்த ஊர்லேயே வந்துட்டு ரொம்ப சிம்பிளாகவும் அழகாக இருக்கக்கூடிய ஒரு லேடி மேலே வந்து காதல் வயப்படுறான். இந்த காதல் வந்துட்டு ஒரு நிதர்சனமான காதலா இல்லை சர்ச்சைக்குரிய காதலா அப்படிங்கிறத பற்றி நம்ம பேச வேணாம். பட் இந்த விஷயங்கள் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி ஊர் மக்கள் வந்து பயங்கரமான சர்ச்சையான விஷயங்களை வந்து பரப்ப ஆரம்பிக்கிறாங்க. நிறைய ரூமர்ஸ் பரப்புனதில் இவங்களுடைய கேரக்டர் வந்து ரொம்ப அசாசினேட் பண்ணிடுறாங்க. இந்த காரணத்தினால இவங்க மேலே காதல் வயப்பட்டிருக்க அந்த 12 வயசு சின்ன பையன் எந்த அளவுக்கு வந்து மன ரீதியாக பாதிக்கப்படுறான் அண்ட் மேற்கொண்டு வந்து இந்த காதல் கதை வந்து எவ்வளோ தூரம் நீடிக்குது, இந்த காதல்னால இந்த பையனோட வாழ்க்கை வந்து எந்தளவுக்கு திருப்பங்களை ஏற்படுத்துது அப்படிங்கிறது வந்து
படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இந்த படத்துக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 8.2. ஸோ அவ்வளோதான் நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா கமெண்ட்டுகளில் கழுவி ஊற்றுங்க. இதே மாதிரி இன்னொரு மட்டமான வீடியோவில் நானும் எடிட்டர் பயிலும் கூடிய சீக்கிரத்தில் வந்து சந்திக்கிறோம். பாய்.